கடைசி கால சபையாகிய நாம் அனைவரும் இந்த காலகட்டத்திலே நாம் எதிலே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது ஜெபம் இல்லை என்றால் அது கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லை என்றால் ஒரு தனி மனிதனின் தேவைகள் சந்திக்கப்படாமலே போகும். நாம் கடைசி காலத்திலே வாழ்கின்ற நாம் ஜெபம் இல்லை என்றால் ஒரு மனிதன் அந்த இளைப்பாறுதலில் போய் பங்கேற்க முடியாது. இதிலே தனி ஜெபம் உண்டு, குடும்ப ஜெபம் உண்டு, ஒரு குழுவாக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, சபையாக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் விட இதயம் நொறுங்குண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் தெய்வீக பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு காலையில் தெய்வ பிள்ளைகள் எப்படி ஒரு பேராபத்து இருக்கும்போது கூட அல்லது ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளே அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாதிருந்த நேரத்திலே அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது எப்படி தேவனானவர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு 10 நபர்களை பற்றி நான் இப்போது பேசலாம் என்றிருக்கிறேன். இந்த நேரத்திலே ஒரு சிறிய ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, எங்களால் அல்ல, உம்முடைய ஆவியானவர் தான் எங்களோடு பேசணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்படி ஜெபத்தினால் தங்களுடைய காரியங்களை பெற்றார்கள், அந்த ஜெயமானது உம்மாலே வந்தது. ஜோதிகளின் பிதாவாகிய பரலோகத்தில் இருந்து தான் அந்த ஜெயம் எங்களுக்கு வந்தது. அதற்கு காரணம் ஆண்டவரே ஜெபம். ஆண்டவரே, ஜெபம் இல்லை என்றால் ஆண்டவரே ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆகினால் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பிள்ளைகளாக, அதிக நேரம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்றால் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் உள்ளங்களிலே ஊற்றும். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு பேசட்டும். இந்த ஆண்டவரை எல்லா பணிகளை விட ஜெபத்தில் நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க நீர் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போதாவது முதலாவதாக ஆகார் என்பவளுக்கு ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து தான் அவளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள், ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும். ஆனால் கடைசியிலே அவனுடைய மகன் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளால், அந்த விளையாட்டு பிள்ளைகள் பிரச்சனையினால் ஆகாரை வீட்டை விட்டே துரத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு ஆபிரகாம் வந்து விட்டார். அந்த நேரத்திலே ஆகார் என்பவள் தான் கணவனால் கைவிடப்பட்டால், யாரும் இல்லை, வனாந்திரத்திலே தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் குழந்தையை அந்த வனாந்திரத்தில் கிளத்திவிட்டு அவன் சாவதை நான் பார்க்கக்கூடாது என்று அவள் தனியாக உட்கார்ந்து அழுது தேவனிடத்தில் புலம்பினாள். ஆனால் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனானவர் அந்த பரலோகத்தில் இருந்து அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் என்றால், இப்பேற்பட்ட ஒரு தேவனை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். குழந்தையின் சத்தத்தை தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டார். அந்த ஆகாருடைய எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த ஆகாருடைய கண்ணீரா ஜெபத்தை அவர் கேட்டார். கடைசியில் அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீரூற்று வந்தது, தண்ணீர் பருகினால், குழந்தைக்கும் கொடுத்தால். அந்த அவளுடைய வம்சமானது இன்றைக்கும் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வம்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மனிதர்களை சார்ந்து நாம் உதவிகள் கேட்கலாம். ஆனால் முதலாவதாக தேவனிடத்தில் முழங்கார் படிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற
தேவனுடைய காதுகளில் கேள்வி போய் சென்று அவர் உடனடியாக அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அதிசய கர்த்தர். அவர் பாருங்கள், ஜெபம் பண்ணி ஒரு 5 நிமிடத்திலே 10 நிமிடத்திலே நீரூற்றை கண்டார். அப்பேற்பட்ட தேவனை நம் தெய்வமாக பெற்றுக்கொள்ளும் என்றால் நம் கடைசி கால சபை மக்கள் மிகவும் அதிசயமான ஒரு சபை இது. அடுத்ததாக அன்னாள் எடுத்துக்கொள்வோம். அன்னாள் அதே போல தான் பரியாசம், மற்றவர்களுக்கு பரியாசம், குழந்தைகள் என்ற பரியாசம். ஆனால் அன்னாள் தேவ சந்நிதியில் அவளுடைய கண்ணீரை ஊற்றினாள். தேவ சந்நிதியில் வந்து எவ்வளோ நேரம் அவள் ஜெபித்து கொண்டே இருக்கும்பொழுது ஏலி கூட அவள் குடித்திருக்கிறாள் என்று அவளை பற்றி தவறாக எண்ணப்பட்டாள். ஆனால் அவள் தேவனுடைய பாதத்திலே அழுது 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 கண்ணீர் விட்டு அவளுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அவளுடைய பாதப்படிகளை போட்டதினாலே அவள் 1 அல்ல 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் நம்முடைய குடும்பங்களிலே திருமணமாகி பிள்ளைகள் இல்லையே என்று நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் அது நம்மை பரிபூர்ணப்படுத்தி நம்மை சரியாக ஒரு சூழ்நிலையில் நாம் வந்திருக்கும் போது எந்த காரியத்தையும் அவர் வாக்கி செய்வார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோசாபாத், அவன் ஒரு அரசன். அவன் சீரியா தேசத்திலிருந்து அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர், சேயிர் மக்கள் 3 நாடுகளிலும் சேர்ந்து கொண்டு சீரியாவின் வழியாக யோசாபாத்தை வெல்ல வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட யோசாபாத் அவன் ஒன்றும் செய்யவில்லை. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உபவாசத்தை அறிவித்தான். எல்லாம் கண்ணீரோடு ஜெபியுங்கள் என்றான். எல்லா மக்களும் அந்த காலகட்டத்திலே கண்ணீரோடு ஜெபித்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். ஆண்டவரே, நீ எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று அவர்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் உள்ளங்களிலே ஆவியானவர் பிரிவினை உண்டாக்கி அவர்களாகவே வெட்டி சாய்ந்து கொண்டார்கள். யோசாபாத்து அவர் படையின் மூலமாக, படையின் முன்னாக அவன் ஒரு துதிப்பாடல் குழு ஜபம் செய்து இப்படியாக அடுக்கி வைத்து பின்னாடி தான் படைகளை அனுப்பினான். ஆனால் கர்த்தரோ அவர்கள் போர் செய்யாமல் அந்த பகைவர்களுக்குள்ளே பகையை ஏற்படுத்தி அவர்களாக வெட்டி கொண்டு சாய்ந்து விட்டார்கள். இப்பேற்பட்ட தேவனை நம்முடைய பெற்றிருக்கோம் என்றால் எந்த சத்துருக்கள் நமக்கு வந்தாலும், எந்த பிசாசினுடைய கிரியைகள் நம்மை சோதித்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா சத்துருக்களையும் மடங்கடித்து நமக்குள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற தேவனுக்கு மகிமை கனமை உண்டாவதாக. அடுத்ததாக எசேக்கியா ராஜா. அவர் எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20:1-7 வரை. ஆமாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜா ஜெபம் செய்துவிட்டு அடுத்த ஒரு 5-10 நிமிடத்திற்குள்ளாக தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். மீண்டுமாக ஒரு ஆயுசு நாட்கள் அவனுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய ஆயுசு நம்முடையத்தில் இல்லை. நாம் நினைக்கலாம் இப்படி இருக்கோம், அடுத்த வருடம் இருக்கோம். ஆனால் அவர் நாம் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் அவர் நம்முடைய ஆயுசை அறிந்திருக்கிறார். எந்த நேரத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நம்ம எதற்கும் கவலைப்படாமல், எதற்கும் பயப்படாமல் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை தள்ளி வைப்பார், நம்மை உயர்த்துவார். அடுத்தது 5வது ரூத்து என்பவர், அதாவது நகோமி, அவருடைய மாமியார் நகோமி பெத்லேகமிலிருந்து மோவாப் நாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டினா அங்கே பஞ்சம் என்றது பிழைக்க முடியவில்லை, ஆகாரம் இல்லை.
என்ன செய்வது என்று அங்கு போகிறார்கள். போகும்போது கணவன் 2 மகன்களோடு போகிறார். ஆனால் அங்கு போன பிறகு அவள் 10 வருடம் கழித்து அவள் கணவனையும் இழந்துவிட்டு 2 மகன்களையும் இழந்துவிட்டு அவள் அந்த மருமகளை நீங்கள் உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு அழுது கண்ணீரோடு அவள் ஜெபித்திருப்பாள். பாருங்கள், இங்கிருந்து போகும்போது கணவன் பிள்ளைகளோடு போகிறாள், வரும்போது யாரும் இல்லை. இப்பேற்பட்ட நகோமியானவள் ஆனால் கடைசியிலே ரூத்து மூலமாக அவள் பெரிய மீண்டுமாக பெத்லெகேமுக்கு திரும்பி வரும்போது ரூத்து மூலமாக அவளுக்கு ஒரு திருமணம் செய்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை அவள் கணவனாக ஏற்றுக்கொண்டு வைத்தாள். அவள் ஒன்றுமில்லாத கணவன் இல்லாத பிள்ளைகள் இல்லாத திரும்பி வந்த அந்த நகோமிக்கு கர்த்தர் யோவாஸ் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் எதை இருந்தாலும் ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே நமக்கு என்ன தேவை என்பது உணர்ந்திருக்கிறார். அவர் கடைசி வரையும் நம்மளை கைவிடாமல் பாதுகாத்து நம்மை சந்தோஷத்திற்கும் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகவே ரூத்து அதே போல தான், இதே நகோமி கூட அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் அடுத்தது 6வது சிம்சோன். நியாயாதிபதிகளிலே 13ஆம் அதிகாரம் 6-7 கர்த்தருடைய பிள்ளைகளையே நாம் சிம்சோன் என்பவன் அவன் கர்த்தர் அவனை ஒரு தரிசனத்திலே ஒரு மகனாக கொடுத்தார். அவன் திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது, அவன் நசரணியாக இருப்பான் என்று அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். ஆனால் அவன் அதை பயன்படுத்தவில்லை. காரணம், அவன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் கானானியர்கள் இடத்தில் தான் போய் பெண் எடுத்தான். பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள், ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் அங்கு போனதினாலே அவனுடைய பலத்தை இழந்தான், அவனுடைய கர்த்தருடைய வல்லமை இழந்தான், அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து கடைசியிலே அவனுக்கு என்ன வந்தது? பனிஷ்மெண்ட்டு தான். ஆனாலும் கண்கள் பிடுங்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருள் சூழ்ந்த வேளையிலே அவன் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய மீறுதலுக்காகவும் கர்த்தரிடத்திலே கண்ணீரோடு அழுது ஜெபித்தான். ஆனால் அவன் இருக்கும் பொழுது அவன் கொன்றதை விட அவன் 1000 மக்களை கொன்று அவன் மறிக்கும்போது எல்லாரையும் கொன்றான். அவனுடைய பாவங்களை மன்னித்து தேவனானவர் அவனுக்கு பழைய பலத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் அப்படித்தான். நம்முடைய ஏதாவது மீறுதல்கள், ஏதாவது பாவங்கள் இருக்கும்பொழுது நம்முடைய வேதத்தின் மூலமாக அதை நாம் வாசிக்கும் பொழுது அதை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு மீண்டுமாக ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடுப்பார் என்பது ஐயமில்லை. அடுத்ததாக பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19-21. ஆமாம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார்கள். அவர்கள் அங்கு கண்ணீர், அதுவும் அவனுடைய கால்களையும் தொழுமரத்தில் மாட்டிவிட்டார்கள். ஆனால் அவர் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தேவனானவர் ஒரு தூதனை அனுப்பி எல்லா சிறைச்சாலைகளுடைய கதவுகள் திறவுபட்டது. ஆனால் என்ன அதிசயம் என்றால், தேவ தூதன் உள்ளே போய் எல்லா கதவுகளையும் திறந்தவுடன் அவர்கள் சீலாவும் பவுலாரும் அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை நோக்கி அபயமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்திருக்கிறார். அதே போல தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் வரலாம். நாம் தினந்தோறும் ஜெபம் செய்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுப்பார் என்பது நம்மளுக்கு ஐயமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக தான் நான் அதெல்லாம் ஒவ்வொன்றாக தோடுகிறேன். ஒரு சமயத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சாட்சியில்,
நான் 3 பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கு. ஒன்று அப்படி குடும்பம் ஸ்தம்பித்து விட்டது, என்ன செய்வதில்லை. ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தோம். ஜெபம் செய்து ஒரு வாரத்திற்குள்ளாக 3 பேருக்கும் வேலைக்கு கிடச்சி விட்டது. அதனால் நம்ம கிடைக்கலே என்றது நம்ம அதை கவலைப்படவே கூடாது. நம்மை பரிபூரணப்படுத்துவதற்காகவே தேவன் நமக்கு காலத்தை தாழ்த்தி கொண்டு போகிறார். நாம் இந்த உலகத்திலே கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், ஜெபத்திலேயும் வேதம் வாசிப்பதிலையும் சபை கூடுதலிலும் நாம் பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலகி நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பதிலும் நாம் செல்லும் பொழுது நிச்சயம், அதுவும் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பலவீனங்களோ வியாதிகளோ கஷ்டங்களோ தொல்லைகளோ பொருளாதார குறைவுகளோ கடன்களோ எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அதிசயமான தேவன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் ஜெபம் செய்து கண்ணீரோடு ஜெபிக்கும்போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோமாக. அடுத்ததாக பேதுரு, அப்போஸ்தலர் 12:1-11 வரை பாருங்கள். பேதுரு சிறையில் போட்டு விட்டார்கள். ஆனால் சிறையில் இருக்கும்போது அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் சபை மக்கள் பாருங்கள், சபை மக்கள் அங்கு இரவு முழுவதும் தூங்காமல் பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சபை மக்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் தூதனை அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒரு குடும்பம் ஒரு சுகவீனத்தாலோ அல்லது ஏதோ ஒரு பொருளாதார குறைவினால கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. நாமும் அங்கே போதகர் சொல்கிறார், அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த ஆப்ரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் குடும்பமாக ஜபித்து முழங்கால் படிட்டு நாம் கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது தூதனை ஏன் அனுப்ப மாட்டார் ஆண்டவர்? தூதனை அனுப்பி அவருடைய கஷ்டத்தை, எந்த வியாதியாக இருந்தாலும் டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணல, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுக்கிறவர் கர்த்தர். தூதனை அனுப்புகிறவர் கர்த்தர். இப்பேற்பட்ட தேவனை நாம் தெய்வமாக பெற்றுக்கொள்ளும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு எதற்கும் நமக்கு கவலைப்படக்கூடாது. அது என்ன வித கஷ்டங்களோ ஆப்ரேஷனோ அல்லது வியாதிகளோ பலவீனங்களோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ எல்லாவற்றையும் குடும்பமாக முழங்கால் படிட்டு சபையாக நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு, அதில் தோல்வி இல்லை. அடுத்தபடியாக கடைசியாக நான் என்னுடைய நண்பர் வீட்டை பார்ப்பதற்கு சென்றிருக்கிறேன். அது நியூ ஆவடி ரோட்டில் ஒரு 7-8 மணி இருக்கும். நான் பார்த்து விட்டு ஃபஸ்ட்டில் நிற்கிறேன். பக்கத்தில் சரி பெரிய குளம், அப்படி எட்டி பார்ப்பதற்காக போய் நின்று அப்படியே சறுக்கி உள்ளே போய்கொண்டே இருக்கிறேன். அந்த ஈச்ச மரக்கட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறாள் இந்த குளத்தில் ஓரத்தில். போய் அந்த குளத்தில் போய் அப்படியே பொத்துன்னு விழுந்தேன். இருள், வெளிச்சமே இல்லை. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகி கொண்டே இருக்கிறேன். இது வரைக்கும் வந்துவிட்டது. என்ன சூழ்நிலை ஆண்டவரே! நான் கண்ணீரோடு அப்பா இதோடு என்னுடைய கதை முடிந்து விட்டது ஆண்டவரே. என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னை பார்க்க முடியாது, என்னை போதகர் வைத்து அடக்கம் பண்ண மாட்டாங்களே, என்னுடைய நிலைமை என்ன? நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே? நான் யாரையும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் யாரையும் கெடுக்கலை, நான் அநியாயமாக நான் பேசலையே ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கதி, இங்கேயே என்னை மறுத்து விடுவோனோ என்று கண்ணீரோடு கதறி ஒரு 10 நிமிஷம் அழுதுங்க. ஆனால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். எனக்கு அப்படியே மெல்லமாக சரி பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் காலை எடுத்து மெல்லமாக அப்படியே எல்லாம் சேரு, பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் சேரு பின்னாடி போகிறேன். அப்போல்லாம் அந்த சவுக்கு கட்டைகள், அந்த ஈச்ச மர கட்டை அடுக்கி வைத்திருக்கிறார்களே, அதில் ஒன்றா ஏறி அந்த பக்கத்தில் போனால் அந்த ஒரு புது கட்டடம் கட்டியிருக்காங்க, டேங்க்லாம் தண்ணிக்குது. அந்த வாட்ச்மேன், ஏன் சார் அங்கே போனீங்க? அந்த ஈச்ச மர கட்டைகளில் பாம்புகள், ஐயோ நாகப்பாம்புகள் சார், பகலில் படம் எடுக்குமா சார்?
என்ன என்று சொல்வது? அந்த அந்த குலத்திலே இருக்கும்போது என்னை ஒரு சர்வம் கடித்திருந்தால் நான் அங்கேயும் மறித்திருப்பேன். அடக்காரதனை ஒன்றுமில்லை, பிள்ளைகள் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் என் கண்ணீரான ஜெபத்தை கேட்டார். அந்த கண்ணீரான ஜெபத்தை கேட்டு எனக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுத்து மெல்லமாக வந்து என்னை கொண்டு செய்தால் அதன் பிறகு நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபத்தினே கருத்திருக்க வேண்டும். நாம் காலையிலே விடியற் காலையிலே எழுந்து நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சபை மக்களுக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் இந்த கடைசி காலத்திலே என்னென்ன அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சபை குடும்பங்களிலே அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எந்த நோய் நொடி இல்லாமல் நாம் ஜெபத்திலே தரித்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும்போது எப்படி பழைய ஏற்பட்ட காலங்களிலும் புதிய ஏற்பட்ட காலங்களிலும் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தினால் காரியத்தை பெற்றார்களோ, தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலும் அப்படித்தான். அவர் சிங்கக்கவியில் போடுவதற்காக அவர் அந்த இது வணங்கலைன்னா போட்டுருவாங்க. ஆனால் அவர் போய் என்ன செஞ்சார்? யாரிடமே போகலை. அவர் நேராக போய் அறையை கூட்டி கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனால் சிங்கக்கவியிலே தூதனை அனுப்பி அவர்களுடைய சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி போட்டார். அக்கினி சுவாலையிலே அவர் வந்து குமாரன் வந்து அந்த இடத்திலே அந்த உஷ்ணத்தை அகற்றி அந்த சில் என்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி சாத்ராக் மேஷாக் ஆபத்தினகன்படி காப்பாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் எந்த மழைகள் வெள்ளங்கள் வந்தாலும், எந்த கொரோனா வியாதிகள் வந்தாலும், எந்த பஞ்சங்கள் வந்தாலும், எந்த சச்சரவுகள் சண்டைகள் யுத்தங்கள் வந்தாலும், அணு ஆயுதம் போட போகிறேன் என்று பயமுறுத்தினாலும் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்திலே தரித்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.